இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு திருநங்கை ஒரு மிலிட்டரி ஆபீசர் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் பணம் கேட்கிறாங்க. அந்த மிலிட்டரி ஆபீசர் பணத்தை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த திருநங்கை அந்த பணத்தை வாங்கிட்டு போகும்போது அவங்க கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த மிலிட்டரி ஆபீசர் தண்ணி இல்லாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பசங்க வந்து, மேடம் எங்க கிட்ட தண்ணி இருக்கு, இது நீங்க குடிங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்கறாங்க. அந்த மிலிட்டரி ஆபீசரும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே இந்த 2 பசங்களும் அந்த மீட்டர்ல ஆபீசர் கிட்ட இருக்க பேக்கை எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த திருநங்கை வந்து, மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எழுப்பி விட்டு கேக்குறாங்க. உடனே இந்த ஆர்மி ஆபீசர், எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் அந்த தண்ணிய குடிக்கவே இல்லை. சரி, அவங்க திருட்டு பசங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அப்போ இந்த திருநங்கை சொல்றாங்க, நான் கலெக்ஷன் முடிச்சிட்டு ரோட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரோட்டு ஓரமா நின்னு உங்ககிட்ட இருக்க பொருளை ஆட்டைய போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட பணம் வாங்குற மாதிரி வந்து சீட்ல எழுதி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இந்த ஆர்மி ஆபீசர் ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. சரி, அவங்க தப்பிக்க முடியாது, என்னுடைய போன் அந்த பேக்ல வச்சிருக்கேன், உன்னுடைய போனை கொடு, நான் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அந்த போனை ட்ராக் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 திருடர்களும் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாங்க. இந்த ஆர்மி ஆபீசர் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த திருநங்கை செஞ்ச தைரியமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.